Hi, welcome to Learn English. இந்த வீடியோவில் சாதாரணமாக கேட்குற கேள்விகள் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, அதாவது ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாட் இஸ் இன் தி பேக்? இந்த பேக்கில் என்ன இருக்குது? இது ப்ரெசன்ட் டென்ஸ். இந்த கேள்வி ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, நிகழ்காலத்தில் கேட்குற மாதிரி இருக்குது இந்த கேள்வி. ஓகே, கடந்த காலத்தில் இருந்துச்சுன்னா வாட் வாஸ் இன் த பேக் அப்படின்னு மாறும். தெர் இஸ் அ புக் இன் தி பேக். இதுக்கு ஆன்சர் தெர் இஸ் அ புக் இன் தி பேக். பேக்கில் புக் இருக்குது, ஒரு புக் இருக்குது. இல்லைனா ஐ ஹாவ் மை ஃபைல்ஸ் இன் த பேக். நான் இந்த பேக்கில் என்னுடைய ஃபைல்ஸை வச்சுருக்கேன். தெர் ஆர் சம் நோட்ஸ் இன் தி பேக். இப்போ ப்ளூரலில் வந்துருக்கு பாருங்கள், நோட்ஸ். தெர் ஆர் சம் நோட்ஸ் இன் தி பேக். எல்லா ஆன்சர்ஸுமே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது பாருங்கள். ஸோ கொஸ்டின் வாட் இஸ் இன் த பேக் அப்படின்னு இருக்கிறதுனால ப்ரெசன்ட் ஃபார்ம்லே நம்ம ஆன்சர்ஸும் சொல்கிறோம். வாட் டு யூ வாண்ட்? உங்களுக்கு என்ன வேணும்? யூ அப்படிங்கிற வார்த்தை சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுக்குமே யூ தான். அதாவது ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். அது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ப்ரோனவுனை எப்போவுமே ப்ளூரலை தான் பார்க்கணும். அதனால் டூ அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். வாட் டு யூ வாண்ட்? ஸோ ஒருத்தர் இருந்தாலும் வாட் டு யூ வாண்ட் தான். ஐ வாண்ட் சம் பேப்பர்ஸ் டு ரைட். நான் எழுதுறதுக்கு சில பேப்பர்ஸ் வேணும். ஐ நீட் மணி. இது வேறு ஆன்சர். எனக்கு பணம் தேவை. வாட் டு யூ வாண்ட்? ஐ நீட் மணி. ஐ வாண்ட் காஃபி. வாட் டஸ் ஹீ டெல்? அந்த ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் டஸ் ஹீ டெல்? அவர் என்ன சொல்கிறார்? வாட் டு தே டெல் அப்படின்னு வரும் பன்மையாக இருந்துச்சுன்னா. இங்கே சிங்குலர் ஒருமையாக இருக்கிறதுனால வாட் டஸ் ஹீ டெல்? ஹீ டெல்ஸ் எ ஸ்டோரி. அவர் ஒரு கதை சொல்கிறார். ஹீ டெல்ஸ் எ ரீசன். அவர் ஒரு காரணம் சொல்கிறார். ஹீ டெல்ஸ் ஆன்சர்ஸ். அவர் விடைகளை சொல்கிறார். ஓகே, இது சிங்குலர். வாட் டஸ் ஹீ டெல். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் பாருங்களேன், சிங்குலர் தான். வாட் டஸ் இட் மீன்? இதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கரெக்ட். வாட் யூ ஹாவ் டோல்ட் இஸ் கரெக்ட். இட் மீன்ஸ் தட் வி ஷுட் நாட் கோ. இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம போகக்கூடாது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி கேஷுவலாக நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ் அதுக்கு எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் கொஸ்டின்ஸ், மாடல் ஆன்சர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ், மாடல் ஆன்சர்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல், Sen Talks Plus. வாட் இஸ் திஸ்? இது என்ன? அது என்ன அப்படிங்கிறதுக்கு அடுத்த கேள்வி பாருங்கள். வாட் இஸ் தேட்? வாட் இஸ் திஸ்? இது என்ன? திஸ் இஸ் மை ஆக்டிவிட்டி புக். இது என்னுடைய ஆக்டிவிட்டி புக். இட் இஸ் எ கண்டெய்னர். இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு பாக்ஸ். வாட் இஸ் தேட்? அது என்ன? தட் இஸ் மை பேக். அது என்னுடைய பை. இந்த வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தேட், இந்த தேட்டுக்கு திஸ்க்கு பதிலாக ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு அர்த்தம். வாட் இஸ் ஹீ? ஹீ இஸ் அன் இன்ஜினியர். ஹீ இஸ் எ லாயர். வாட் இஸ் ஹீ? வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னா உன்னுடைய அப்பா என்ன வேலை செய்கிறார், என்னவாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் கால்டு மேஜிக்? இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ். இது இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற மாதிரியான கொஸ்டின். வாட் இஸ் கால்டு மேஜிக்? மேஜிக் இஸ் எ ஷோ விச் சீட்ஸ் ஆர் ஐஸ் அப்படின்னு ஆரம்பிக்கணும். எக்ஸ்ப்ளனேட்டிவாக இருக்கும். வாட் வாஸ் தேட்? வாஸ் வந்துருச்சு, அப்போ அது பாஸ்ட் டென்ஸ். ஸோ இந்த கேள்வி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. வாட் வாஸ் தேட்? அது என்னவாக இருந்தது? தட் வாஸ் எ நாவல். அது ஒரு நாவலாக இருந்தது. தட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லாக் த டோர். கதவை பூட்டுறதுக்கு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு அர்த்தம். தட் வாஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். வாட் வாஸ் ஹி? அவர் என்னவாக இருந்தார்? ஹி வாஸ் அன் இன்ஜினியர். அவர் இன்ஜினியராக இருந்தார். வாட் வாஸ் இன் த பேக்? பேக்கில் என்ன இருந்தது? ஐ ஹேட் மை புக்ஸ் இன் த பேக். ஹேட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள் பாஸ்ட் ஃபார்மில். ஐ ஹாவ் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஐ ஹேட் மை புக்ஸ் இன் த பேக். தேர் வேர் ஃபைல்ஸ் இன் த பேக். அந்த ஃபைல்ஸ் இருந்தது. தேர் வேர் ஃபைல்ஸ் இன் த பேக். இட் வாஸ் மை பேப்பர்ஸ் இன் த பேக். வாட் டு யூ மீன்? நீங்கள் என்ன மீன் பண்ணியிருந்தீங்க? நீங்கள் எதை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்னு அர்த்தம். வாட் டிட் யூ மீன்? இது பாஸ்ட் டென்ஸ். ஐ மென்ட். ஸோ அந்த வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த மீன் அப்படிங்கிற வேர்ப் மென்ட் அப்படின்னு சேஞ்ச் ஆகுது. ஐ மென்ட் டு சப்மிட் த ஃபார்ம் பிஃபோர் த லாஸ்ட் டேட். லாஸ்ட் டேட் முடிகிறதுக்குள்ளே அதுக்கு முன்னாடியே ஃபார்மை சப்மிட் பண்ண சொன்னேன். வாட் டிட் ஹீ டெல்? இந்த டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கணும். அதை நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வாட் டிட் ஹீ டெல்? இந்த கொஸ்டின் பாஸ்ட் ஃபார்மாக இருந்தாலும் டெல் அப்படிங்கிற ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். டோல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆன்சரில் தான் டோல்டு அப்படின்னு வரணும். வாட் டிட் ஹீ டெல்? ஹீ டோல்ட் த ஆன்சர்ஸ். ஹீ டோல்ட் டு கிவ் த புக்ஸ். வாட் டிட் தே கிவ்?
அவங்க என்ன கொடுத்தாங்க, கொடுத்திருந்தார்கள். வாட் டிட் தே கிவ், தே கேவ் த டிக்கெட்ஸ், ஹீ கேவ் ஆல் த புக்ஸ். ஸோ கொஸ்டின் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, ஆன்சரும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் நம்ம சொல்கிறோம். இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். வாட் இஸ் ஹீ டூயிங், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் டூயிங் ஹிஸ் ஹோம்ஒர்க், அவர் அவருடைய ஹோம்ஒர்க் செய்து கொண்டிருக்கிறார். ஹீ இஸ் குக்கிங், அவர் சமைத்து கொண்டிருக்கிறார். வாட் இஸ் ஷீ டெல்லிங், ஷீ இஸ் டெல்லிங் ஆன்சர்ஸ். ஸோ இங்கே இருக்கிற நவுன் வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்களுடைய சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். வாட் ஆர் யூ டூயிங், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க. ஐ ஆம் ஈட்டிங் ஸ்நாக்ஸ், நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். வி ஆர் டிஸ்கஸிங், நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்குது, அதை சொல்கிறப்ப ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். வாட் ஆர் தே ஆஸ்கிங், அவங்க என்ன கேட்டுட்ருக்காங்க. தே ஆர் ஆஸ்கிங் மணி, அவங்க பணம் கேட்டுட்ருக்காங்க. தே வாண்ட் புக்ஸ். வாட் ஆர் தே ஆஸ்கிங், தே வாண்ட் புக்ஸ், அவங்களுக்கு புக்ஸ் வேண்டுமாம். ஓகே, இந்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ டூ, டஸ், இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். டூ பன்மை, டஸ் ஒருமை சிங்குலர். வாட் டு தே ஆஸ்க், இந்த தே அப்படிங்கிறது பன்மையாக இருக்கிறதுனால டூ வந்திருக்கு. வாட் டு தே ஆஸ்க், அவங்க என்ன கேட்குறாங்க. தே ஆஸ்க் புக்ஸ், அவங்க புக்ஸ் கேட்குறாங்க. தே ஆஸ்க் த ரூட் டு ரீச் டெம்பிள், அவங்க கோயிலுக்கு போகிறதுக்கு பாதை கேட்குறாங்க, வழி கேட்குறாங்க. வாட் டிட் தே ஆஸ்க், இது பாஸ்ட் டென்ஸ். தே ஆஸ்க்டு மணி, தே ஆஸ்க்டு புக்ஸ். வாட் டஸ் ஹீ வாண்ட், ஸோ இங்கே ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால டஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ வாண்ட்ஸ் எ பேக், ஆன்சரில் பாருங்கள் வேர்போட எஸ் ஆட் ஆகிருக்கு. ஹீ வாண்ட்ஸ் எ பேக். வாட் டிட் ஹீ வாண்ட், அகைன் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹீ வாண்டட் எ பேக். ஹீ வாண்டட் வாட்டர். வாட் டூ தே ரைட், அவங்க என்ன எழுதுவாங்க, அவங்க என்ன எழுதுகிறாங்க. ரெண்டுக்குமே வாட் டூ தே ரைட் தான். வாட் டூ தே ரைட், தே ரைட் ஆன்சர்ஸ், தே ரைட் எ போயம். டபிள்யூ இங்கே சைலண்ட், அதனால் ரைட் அப்படின்னு தான் சொல்லணும். தே ரைட் ஆன்சர்ஸ், தே ரைட் எ போயம். வாட் டிட் தே ரைட், இது பாஸ்ட் டென்ஸ். வாட் டிட் தே ரைட், தே ரோட் ஆன்சர்ஸ். ஓகே, ரைட் அப்படிங்கிற வார்த்தை பாஸ்ட் ஃபார்மில் ரோட். தே ரோட் ஆன்சர்ஸ், தே ரோட் எ போயம். ஓகே, மேலே இருக்கிற கொஸ்டின்லையும் பாருங்கள். வாண்ட் அப்படிங்கிற வார்த்தை வேர்ப் வாண்டட் அப்படின்னு ஆன்சரில் வருது. அதே மாதிரி இங்கே ரைட் அப்படிங்கிற வேர்ப் ரோட் அப்படிங்கிற ஆன்சராக வருது. வாட் ஆர் தே டூயிங், தே ஆர் டூயிங் ஒர்க்ஸ். தே ஆர் ரைட்டிங், அவங்க எழுதிட்டுருக்காங்க. வாட் வேர் தே டூயிங், தே வேர் வாட்சிங் எ மூவி, அவங்க என்ன செய்து கொண்டிருந்தார்கள். வாட் வேர் தே டூயிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே வேர் வாட்சிங் எ மூவி, தே வேர் ரைட்டிங், அவங்க எழுதிட்டு இருந்தாங்க. வாட் இஸ் ஹீ ஈட்டிங், ஹீ இஸ் ஈட்டிங் cakes. He is tasting snacks. What was he eating, இது past continuous tense. What was he eating, he was eating lunch. Present perfect tenseல questions பாருங்க. What have they told, present perfect tense அப்படினாலே has have வந்துரும். What have they told, they have told the way to reach temple. They have told an idea. What has he sold, அவர் என்ன விற்றார். He has sold his car. What have we asked, நம்ம என்ன கேட்டிருந்தோம். We have asked them to open the door, நாம் கதவை திறக்கும்படி கேட்டுக்கொண்டோம். What has she given, she has given answers for the questions. இந்த கொஸ்டின்ஸ், இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸில் இருக்கிற நவுன் வேர்ப்ஸ் இது எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் சென்டென்சஸ், ஓன் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆட்டோமேட்டிக்காக மனப்படமாயிரும். ஸோ ஈஸியாக அவங்களால பேச முடியும், எழுத முடியும். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.